நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஃபில்டர்ன்ற ஆப்ஷன பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு டேட்டாவ எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஹெட்டிங்ன்ற ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு, இங்க ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ன்னு இருக்கு இல்லையா? இங்க ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ன்னு இருக்கு இல்லையா? இத ஓப்பன் பண்ணிட்டு, ஃபில்டர்ன்ற ஆப்ஷன ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டவுன் ஏரோ மார்க் வந்துடுச்சுனாவே, ஃபில்டர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, 3 டைப் இருக்கு. லோயலா காலேஜ், ஸ்டெல்லா மேரி காலேஜ், உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஓகேங்களா? இதில எனக்கு நான் லோயலா காலேஜ் மட்டும் பார்க்கணும் அப்டின்னா, லோயலா காலேஜுக்கு மட்டும் டிக் குடுத்துட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, லோயலா காலேஜ்ல இருக்கிறவங்க மொத்த பேரும் வந்துருவாங்க. அவங்களுடைய நேமு, அவங்களுடைய ஐடி, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு, அவங்க காலேஜ். ஓகேங்களா? இப்டி ஃபில்டர் பண்ணலாம். ஸ்டெல்லா மேரி காலேஜ்ல யார் யார் படிக்கிறாங்க, அவங்க ஐடி, அவங்க டிபார்ட்மெண்ட்டு வந்துருச்சுங்களா? இப்டி தான் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். இங்க மட்டும் தான் ஃபில்டர் பண்ண முடியுமா? அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அப்டி இல்ல. இதில இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. டிபார்ட்மெண்ட்ல நான் ஃபில்டர் பண்ணணுமா? டிபார்ட்மெண்ட் குடுத்துட்டு, எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்? நான் கெமிஸ்ட்ரிய பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரிக்கு டிக் குடுத்துட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரில 3 பேர் படிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல 2 பேரும், லோயலா காலேஜ் ஒருத்தர் படிக்கிறாங்க. அப்டின்ற டீட்டெயில் நமக்கு இங்க வந்துருச்சு. இப்டி தான் ஃபில்டர் ஆப்ஷன யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க மட்டும் தான் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அப்டி இல்லைங்க. இந்த ஏரோ மார்க் இருக்கிற எல்லா பிளேஸ்லயும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பாருங்க. இந்த மாரி. இப்போ இந்த ஃபில்டர எடுத்துறலாம். ஓகேங்களா? நம்ம டேபிள்லேயே எப்படி இந்த ஃபில்டர் ஆப்ஷன வர வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த மெத்தேடு. கண்ட்ரோல் பிளஸ் ஏ குடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் பிளஸ் டி குடுங்க. இந்த மை டேபிள்னு இருக்குங்க இல்லையா? இந்த டிக்க எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு என்டர் குடுங்க. வந்துருச்சுங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே இந்த டேபிள செலக்ட் பண்ணும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஃபில்டர் ஆப்ஷன் எனேபிள் ஆகி வந்துரும். ஓகேங்களா? இப்போ நான் இங்க குடுக்குறேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காவே அதிலே எனேபிள் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. காலேஜ். ஏன்னா அங்க காலம் 1, காலம் 2, காலம் 3ன்னு இருக்கிறதுனால, பொதுவா காலேஜ்ன்னு ஒண்ணுன்ற ரோ ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் அதே மாரி விமென்ஸ் காலேஜ பார்க்கணும். விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ பார்க்கணும்னா, விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் குடுத்துட்டு, ஓகே குடுத்தா எனக்கு விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மட்டும் வந்துடுச்சு. முன்ன சொன்னேன் இல்லைங்களா? அதே மாரி தான் இந்த ஒவ்வொரு டவுன் ஏரோ மார்க்க கிளிக் பண்ணோனே நமக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வரும். இப்படியும் நம்ம ஃபில்டர் ஆப்ஷன யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல இந்த காலம போக வைக்க முடியாது. அதுக்கு பதிலா அதுக்கு நம்ம வேற எதனா ஹெட்டிங் நேம் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்றது.